السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக வறுமையின் வாயில்கள் மூடப்படும், ரிசிக் அது வீடு தேடி வரும், வீட்டில் பரக்கத் உண்டாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இது ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதம் இதிலே நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதால், அல்லாஹ் ஃபர்தான தொழுகையை தொழுதால் என்ன நன்மை வழங்குகின்றானோ அந்த நன்மையை அல்லாஹ் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வந்தார்கள். அதே போன்று யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர்களுடைய வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை நாம் பழமையாக தொழுது வருவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். லுஹாவுடைய நேரம் இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். வறுமையின் வாயில்கள் மூடப்படும், ரிஸ்கை அல்லாஹ் விஸ்தீர்ணப்படுத்தி தருவான். வீட்டிலே தொழிலிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு யா ரஸாக், யா அல்லாஹு யா ரஸாக் என்ற அல்லாஹனுடைய இந்த திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். யார் அல்லாஹ்வினுடைய இந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்கின்றான். நாம் இந்த திருநாமங்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்